الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் தற்பொழுது அஷ்ஹுருல் ஹுரும், சங்கைக்குரிய மாதங்கள் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே அடையாளப்படுத்துகின்ற அந்த 4 மாதங்களில் ஒன்றான துல்ஹிஜ்ஜா மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹ்ரா, நிச்சயமாக மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அந்த 12லும் 4 மாதங்கள் சங்கைக்குரிய மாதங்கள் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆன் சூரத்து தௌபாவிலே குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 4 சங்கையான மாதங்களையும் அடையாளப்படுத்துகின்ற போது முஹர்ரம், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, ரஜப் என்கிற 4 மாதங்களும் தான் அந்த சங்கைக்குரிய மாதங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். இந்த மாதத்தை பொறுத்த மட்டுக்கும், குறிப்பாக இந்த சங்கைக்குரிய 4 மாதங்களை பொறுத்த மட்டுக்கும், இவைகளிலே அல்லாஹு தாலா நமக்கு சொல்லுகின்ற ஒரு உபதேசம், பலா தமுலிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும், இந்த குறித்த காலத்திலே நீங்கள் உங்களுக்கு அநியாயம் இழைத்துக் கொள்ள வேண்டாம், தீங்கிழைத்துக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹு தாலா சொல்லுகின்றார். இந்த அல் குர்ஆனிய வசனத்துக்கு இமாம்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னவென்றால், இந்த மாதத்தில் பாவங்கள் செய்து உங்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள், அநீதி இழைத்துக் கொள்ளாதீர்கள், அல்லது நன்மைகளை செய்யாமல் இருந்து நீங்கள் அந்த அடிப்படையில் உங்களுக்கு தீங்கு செய்து கொள்ளாதீர்கள் என்று இதனுடைய விளக்கத்தை இமாம்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான காலகட்டம். எப்படி புனிதமான ரமலானுடைய மாதத்தை நன்மைகள் செய்வதற்கான அரியதொரு வாய்ப்பாக கருதி அதிகமான வணக்கங்களில் நாம் ஈடுபட்டோமோ, நோன்பு நோட்டிருந்தோம், பருவ தொழுகைகளை ஜமாத்தோடு பள்ளிவாசல்களில் தொழுதிருந்தோம், இரவு தொழுகையில் ஈடுபட்டோம், ஜக்காத்து சதக்கா போன்ற கடமைகளை மிக சிறப்பாக செய்து வந்திருந்தோம். இதே போன்றுதான் இந்த அஷ்ஹுருல் ஹுரும் என்று சொல்லப்படுகிற சங்கையான 4 மாதங்களிலும் நாங்கள் அதிகமாக அமல் செய்ய வேண்டும், அந்த காலங்களை அமல்களால் அலங்கரிக்க வேண்டும். எனவேதான் அல்லாஹு தாலா, நீங்கள் இந்த காலங்களில் உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்ய வேண்டாம், நன்மைகள் செய்யாமல் இருந்து அநியாயம் செய்ய வேண்டாம், பாவங்களை செய்து உங்களுக்கு நீங்கள் அநீதி இழைத்துக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 4 மாதங்களிலும் நாம் இப்போது இருக்கின்ற துல்ஹஜ் மாதத்துக்கு தனியான சிறப்பு இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களினுடைய சிறப்பை பற்றி சொல்லுகின்ற போது, இந்த குறித்த காலத்தில் அமல் செய்வதானது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியது, மிகவும் சிறப்பானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன போது அருமை சஹாபாக்கள் கேட்கின்றார்கள். அதாவது இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களிலும் செய்யக்கூடிய அமல் மற்ற காலங்களில் செய்யக்கூடிய அமல்களை விட மிக சிறப்பானது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன போது அருமை சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்வதையும் விடவா இந்த காலத்திலே அமல் செய்வது மிக சிறப்பானது என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், என்றாலும் ஒரு மனிதன் தன்னுடைய உயிரையும் பொருளையும் எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுவதற்காக வெளிக்கிட்டு செல்கின்றான், ஆனால் திரும்பி வரவில்லை, அவனை தவிர மற்றபடி இந்த காலத்திலே செய்கிற அமல்கள் மிக பெருமதியானது மற்ற காலங்களில் செய்யப்படுகிற அமல்களை விட என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரி, திர்மிதி, அபூ தாவூத் போன்ற கிரந்தங்களில் பதிவாகி இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களையும் பொறுத்த மட்டுக்கும் அல் குர்ஆனிலே அல்லாஹ் சூரத்துல் ஃபஜ்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயத்திலே வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், அதிகாலை பொழுதின் மீது சத்தியமாக, 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்கின்றார். அதிகமான தஃப்சீருடைய உலமாக்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற
சஹாபாக்கள் எல்லாம் சொல்லக்கூடிய விளக்கம் என்னவென்றால், இந்த 10 இரவுகள் என்று அல்லாஹ் குறிப்பிடுவது இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களை தான் என்று இமாம்கள் அதுக்கு விளக்கம் சொல்கின்றார்கள். அல்லாஹ் அப்படி சத்தியமிட்டு இந்த 10 நாளின் மீது சத்தியமிட்டு சொல்லுகின்ற அளவுக்கு அந்த முதல் 10 நாட்களும் மிக பெருமதியானது. விசேடமாக இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான ஹஜ்ஜு நிறைவேற்றப்படுகிற ஒரு மாதமாக அல்லது ஒரு காலகட்டமாக இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப பகுதி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எப்படி புனித ரமலான் நோன்பு என்கிற இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்று நிறைவேற்றப்படுகின்ற காரணத்தினாலும் இன்னொரு அந்த அம்சங்களினாலும் அந்த மாதம் சிறப்பு பெறுகின்றதோ, அதே போன்றுதான் அல்லாஹு தாலா அவனுடைய கடமைகளில் ஒன்றான நம் மீது அல்லாஹ் விதியாக்கியிருக்கின்ற கடமைகளில் ஒன்றான இந்த ஹஜ்ஜு கடமையை நாம் இருக்கக்கூடிய துல்ஹஜ் மாதத்திலே ஏற்படுத்தியிருக்கின்றார். இதன் மூலமும் இந்த மாதம் சிறப்பு பெறுகின்றது. அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜை பொறுத்த மட்டிற்கும் ஹாஜிகள் அல்லாஹுடைய இந்த கடமையை நிறைவேற்றுவதன் காரணமாக அவர்களுக்கு பல விமோசனங்கள், வெற்றிகள் கிடைக்கின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹுல் ஜஸா. ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த ஹஜ்ஜை பொறுத்த மட்டிற்கும் அதற்கு கூலி இல்லை, இல்லல் ஜன்னத, சுவர்க்கத்தை தவிர வேறு ஒன்றும் கூலி இல்லை. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சுவர்க்கம்தான் கூலி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ற ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவாகி இருக்கிறது. ஒரு மனிதன் பாவங்கள் கலவாத ரீதியில் ஹஜ்ஜி செய்துவிட்டு வருவானாக இருந்தால் அன்று பிறந்த பாலகனை போல அவன் வீடு திரும்புகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களை பொறுத்த மட்டிற்கும் இன்னொரு அமல் இருக்கின்றது. அரபா தினத்திலே நோன்பு நோட்பது. அரபாவுடைய நோன்புக்கு சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ், இந்த அரபாவுடைய தினத்தில் நோன்பு நோட்பதன் மூலம் அதற்கு முந்தைய வருடத்தின் பாவத்தையும் வரப்போகிற வருடத்தின் பாவங்களுக்கும் அது பரிகாரமாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். ஒரே ஒரு நாள் நாம் நோட்கிற நோன்பு 2 வருடங்களின் பாவங்களுக்கு பரிகாரமாக அமையப்பெறுகின்றது. கடந்த வருடத்தின் பாவங்களுக்கும் எதிர்வரப்போகின்ற வருடத்தினுடைய பாவத்துக்கும் பரிகாரமாக அந்த ஒரு நாள் நோன்பு, அரபாவுடைய நோன்பு அமையப்பெறுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த செய்தியும் சஹீஹ் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவாகி இருக்கின்றது. அதே போன்றுதான் இன்னும் ஒரு அமல் இருக்கின்றது, மிகவும் பெருமதியான ஒரு அமல். இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10வது தினத்திலே பெருநாள் கொண்டாடுவது. பெருநாளை நாங்கள் தொழுகின்ற போது அந்த தொழுகையை தொடர்ந்து இடம்பெறக்கூடிய ஒரு அமல் தான் உலுஹியா என்று சொல்லப்படுகிற அமல். இந்த உலுஹியாவை பொறுத்த மட்டுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதலாவது நாங்கள் பெருநாளை தொழுவோம், அதற்கு பிறகு உலுஹியாவை கொடுப்போம். இந்த உலுஹியாவுக்கு பல பெயர்கள் சொல்லப்படுகின்றது. குர்பானி என்ற ஒரு பெயரும் இருக்கின்றது. பொதுவாக குர்பானி என்று சொன்னால் நெருங்குதல் என்பது இதன் பொருளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது ஒருவர் ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ அல்லாஹ்வுக்காக வேண்டி அறுத்து பலியிடுவதன் மூலமாக அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை பெறுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இந்த உலுஹியா காணப்படுகின்றது. உலுஹியா என்று சொல்கின்ற அந்த வார்த்தையை பொறுத்த மட்டும் முற்பகல் நேரத்தில் அறுத்தல் என்பது இதன் பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலுஹியாவினுடைய பின்னணியை நாம் பார்க்கின்ற போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினதும் அவருடைய குடும்பத்தாரினதும் தியாகத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நமது சமுதாயத்தில் இந்த அமல் நடைமுறையில் இல்லாமல் மிக குறைந்த சகோதரர்கள் இதை செய்து வருகிற ஒரு சூழலை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த பெருநாள் காலங்களில் அதிகமான சகோதரர்கள் சகோதரிகள் ஆடைகள் வாங்குவதற்காக கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை இந்த குர்பானி அல்லது உலுஹியாவுக்கு கொடுக்காமல் இருப்பது மிகவும் கவலையான ஒரு விஷயமாகும். எங்களுடைய சகோதரர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள், பெருநாள் என்றால் கட்டாயம் ஆடை வாங்கியே ஆக வேண்டும், அப்படி வாங்கவில்லை என்றால் அந்த பெருநாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற அடிப்படையில் மிக பிழையாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இது ஒரு சுன்னத்தான ஒரு நடைமுறையை தவிர கட்டாயம் புது ஆடை அணிந்துதான் பெருநாளைக்கு போக வேண்டும் என்று இஸ்லாமிய எங்கேயுமே சொல்லவில்லை.
அல் குர்ஆனிலும் அப்படி ஒரு வழிகாட்டுதல் இல்லை, சுன்னாவிலும் அப்படி ஒரு வழிகாட்டுதல் இல்லை. ஆனால் இந்த உதுஹியாவை அல்லாஹ் வலியுறுத்துகிறான். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். நபியே, அல்லாஹ்வுக்காக தொழுது அவனுக்காகவே அறுத்து பலியிடுவீராக என்று அல்லாஹு தஆலா வலியுறுத்தி சொல்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உதுஹியாவை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். 2 ஆடுகளை ஒரு சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். தன்னுடைய வீட்டிலேயே தன்னை கையால் அறுத்து கொடுத்தார்கள். தன்னுடைய மனைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து, ஆயிஷாவே, கத்தியை எடுத்து கொண்டு வாருங்கள், கத்தியை தீட்டி கொண்டு வாருங்கள், கூர்மையாக்கி கொண்டு வாருங்கள் என்று கூறிவிட்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிலே ஆட்டை அறுத்தார்கள். அறுக்கிற போது அவர்கள் பிஸ்மில்லா, அல்லாஹுடைய பெயரால் அறுக்கின்றேன், அல்லாஹும்ம யா அல்லாஹ் தகப்பல் மின் முஹம்மதின், இந்த அறுப்பு பிராணியை முகம்மதிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக, வாலி முஹம்மதின், முகம்மதுடைய குடும்பத்தாரிடம் இருந்தும் ஏற்றுக்கொள்வாயாக, ஒமின் உம்மத்தி முஹம்மதின், முகம்மதினுடைய முழு சமுதாயத்தில் நிற்காகவும் முழு சமுதாயத்துக்குமாகவும் இதனை ஏற்றுக்கொள்வாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்துவிட்டு அந்த பிராணியை அறுத்தார்கள் என்று சொல்கிற செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கின்றது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்கள், இப்படி நபித்தோழர்களும் இந்த சுன்னாவை பேணி வரக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஒரு நபித்தோழர் என்ன செய்வார்? அல்லாஹுடைய தூதருடைய காலத்திலே பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தி, எங்களிலே உள்ள நபித்தோழர் தனக்காகவும் தன் குடும்பத்தாருக்காகவும் ஆடை அறுப்பவராகவும் அதை கொண்டு தாங்களும் சாப்பிட்டு தங்களுடைய குடும்பத்தாரும் சாப்பிடுகிற ஒரு நடைமுறை இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இருந்து வந்தது. இந்த உதுஹியாவை இப்படி அவர்கள் பேணினார்கள் என்ற விஷயங்களை நாங்கள் ஹதீஸ்களே பார்க்கின்றோம். எனவே இந்த உதுஹியாவை பொறுத்த மட்டிற்கும் இதனை தனிப்பட்ட முறையில் நாங்கள் ஒரு ஆடு அல்லது பல ஆடுகள் அல்லது ஒரு மாடு பல மாடுகளை அல்லது ஒரு ஒட்டகம் பல ஒட்டகங்களை என்று கொடுக்க முடியும். எங்களுக்கு அப்படி கொடுக்க முடியாவிட்டால் 7 பேர் சேர்ந்து என்றாலும் ஒரு மாட்டை குர்பானி கொடுப்பது. அதற்கு முடியாவிட்டால் நாங்கள் தனிப்பட்ட முறையிலே ஒரு ஆட்டை அறுத்து கொடுக்க வேண்டும். இதனுடைய பின்னணி அல்லது வரலாற்று பின்னணியை நாம் பார்க்கின்ற போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிக நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கின்றார்கள். தப்சீருடைய உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், 80 வயதுக்கும் மேற்பட்ட அந்த கால அளவுக்கு அவர்களுக்கு குழந்தையே இல்லாமல் இருந்ததாம். அப்படி இருக்கிற போது அல்லாஹுடைய மலக்குகள் வந்து அந்த அவர்களுக்கு குழந்தை கிடைப்பதற்கு நன்மாராயம் சொல்லுகின்ற அந்த செய்தியை கேட்டு அவருடைய மனைவி ஏற்றுக்கொள்ளவில்லை. நானுமோ வயோதிப நிலையில் இருக்கின்றேன், மலடியாக இருக்கிறேன், என் கணவர் வயோதிபராக இருக்கிறார், எங்களுக்கு இது எப்படி நடக்கும் என்று அவர்களாலேயே அதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்படியான நேரத்தில் தான் அன்புக்குரிய சகோதரர்களே, இது அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய பரக்கத்து உங்களுக்கு என்ற செய்தியை சொல்லி உங்களுக்கு நன்மாராயம் சொல்வதற்காக ஒரு குழந்தையை கொண்டு நன்மாராயம் சொல்ல நாங்கள் வந்திருக்கிறோம் என்ற செய்தியை சொல்லி அந்த குழந்தை கிடைக்கப்படுகிறது. அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா அந்த தாயையும் குழந்தையும் கொண்டு போய் பாலைவனத்திலே விட்டு விட்டு வருமாறு சொல்லுகின்றார். அதையும் செய்தார்கள். அந்த சோதனையிலையும் வெற்றி பெற்றதற்கு பிறகு அல்லாஹுடைய அடுத்த உத்தரவு, பிள்ளை ஓடியாடி திரிகிற பருவத்திலே அந்த குழந்தையை கொண்டு போய் அதாவது அறுக்க வேண்டும். தந்தை தன்னுடைய மகனை அறுக்க வேண்டும். நீண்ட காலத்துக்கு பிறகு கிடைச்ச அந்த பிள்ளைய, வயோதிப காலத்துல கிடைச்ச பிள்ளைய வாப்பாவே அவர கையால அறுக்கணும் என்கிற அல்லாஹ்வுடைய உத்தரவு. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனிடத்தில் சொல்கிறார்கள், யா புனைய, என் அருமை மகனே, இன்னி அராஃபில் மனாமி, நான் கனவில் பார்த்தேன், அன்னி அதுபஉக, உன்னை அறுத்து பலியிடுவதாக, பந்துர் மாதா தரா, இது பற்றி உன்னுடைய கருத்து என்ன என்று சொல்லும் மகனே என்று கேட்கிற போது பிள்ளை சொல்லுகிறார், யா அபத்தி இஃப் அல் மா துமர், உங்களுக்கு என்ன உத்தரவு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் செய்யுங்கள். தஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், என்னை இதற்கு ஒத்துழைப்பு வழங்குகிற ஒரு பொறுமைசாலியாக தந்தையே நீங்கள் கண்டுகொள்வீர்கள் என்று அந்த பிள்ளை சொல்லுகின்றார். பிள்ளையை அழைத்து கொண்டு தகப்பன் சென்று அந்த பிள்ளையை அறுப்பதற்காக முகம் குப்பர வளத்தாட்டி அறுப்பதற்கு முனைகிற போது அல்லாஹ் சொல்கிறான், பனாதைனாஹு அன்யா இப்ராஹிம், நாம் இப்ராஹிமே என்று அவரை அழைத்து சொன்னோம், அது சத்தக்த ருபியா, நீங்கள் கனவை நனவாக்கி விட்டீர்கள் என்று சொல்லி அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா இதனை உலக மக்கள் எல்லோருக்குமான ஒரு வணக்கமாக அதற்கு பதிலாக ஒரு ஆட்டை அங்கே அறுக்கிற ஒரு சூழலை ஏற்படுத்தி
அதற்கு பிறகு அல்லாஹ் இதனை உலக மக்கள் எல்லோருமே இப்படி ஆடு மாடு ஒட்டகம் என்ற அடிப்படையில் உபுகியா கொடுக்க வேண்டும், குர்பானி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிகழ்வை அல்லாஹ் மார்க்கமாக ஆக்கியிருப்பதை அல் குர்ஆன் சுன்னா கூறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான் இந்த அடிப்படையில் தான் அல்லாஹு தாலா எங்களை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை அறுத்து கொடுங்கள் என்று சொல்லாமல், நீங்கள் ஒரு ஆட்டை அல்லது ஒரு மாட்டை அல்லது ஒரு ஒட்டகத்தை அல்லது 7 பேர் சேர்ந்து என்றாலும் ஒரு ஒட்டகத்தை அல்லது ஒரு மாட்டை குர்பானி கொடுங்கள், இதன் மூலம் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுங்கள் என்ற ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார். எனவே இந்த காலங்கள் பெறுமதியான காலங்கள், இப்படியான வணக்கங்கள் செய்வதோடு அதிகமாக திக்ருகளில் ஈடுபடுவோம், அல் குர்ஆனை அதிகம் ஓதுவோம், தொழுகைகளை பள்ளிகளுக்கு சென்று ஜமாத்தோடு தொழுவோம், அதே போன்று நன்மையான விஷயங்களிலே ஈடுபடுவோம், நன்மை ஏவுவோம், தீமையை தடுப்போம். இப்படி என்னென்ன நற்செயல்கள் எல்லாம் இருக்குமோ அந்த விஷயங்களை எல்லாம் செய்து இந்த காலத்தை இப்படி ரமலானுடைய காலத்தை அமல்களால் அலங்கரித்தோமோ அது போன்று இந்த காலங்களையும் அமல்களால் அலங்கரிப்பதற்கு அனைவர்களும் முயற்சிப்போமாக. வல்லவன் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஏற்றுக்கொள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹுல் கஃபூர் ரஹீம்.